அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஈஸி அண்ட் சிம்பிளான நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதே ஹெல்த்தாக செய்ய போகிறேன். நான் பச்சை பயிரில் நம்ம முளைக்கட்டி நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இப்போ சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு கப்பு அளவுக்கு நம்ம பச்சை பயிரை நான் காலையிலேயே எடுத்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. கரெக்டாக நமக்கு இதை முளைக்கட்டுறதுக்கு ஒரு நாள் தாங்க எடுக்கும். ரொம்ப நாள் டைம் எடுக்காது. இந்த பச்சை பயிறு ஒரு 24 ஹவர்ஸ்லேயே நமக்கு இது முளைக்கட்டி நல்லா வந்துடும். இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி செய்யும்போது இதில் சத்துக்கள் நமக்கு நிறையவே இருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஒரு கப் அளவுக்கு செஞ்சாக்கா நம்ம இப்படி ஒரு 3-4 பேர் தாராளமாக நம்ம இந்த வடையை சாப்பிட்லாம். முளைக்கட்டின பச்சை பயிறு எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஒரு 2 பல்ஸ் விட்டு கொஞ்சம் குறக்குறப்பான கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம தண்ணி ஊற்றாத அரைக்கும் போதே உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோங்க. இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் ஸ்பூனால் சேர்க்குறீங்கன்னா நார்மலாக நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த லீவ் டைமில் விருந்தாளிலாம் உங்கள் வீட்டில் நிறைய இருக்கிறாங்கன்னா ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தான ரெசிபிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். நான் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம வடை தட்டி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் கிறிஸ்பியாகவும் நமக்கு வருங்க. ஒரு இரும்பு பேனில் போதுமான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வடை மாதிரி தட்டி நான் சேர்த்துட போகிறேன். ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. ஒரு டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். பச்சை பயிர் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு முளைக்கட்டுறது மட்டும் தான் டைம் எடுக்கும். நம்ம நாளைக்கு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே நீங்கள் ஊற வச்சு அதை முளைக்கட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு அப்படியே முளைக்கட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே முளைக்கட்டி வந்துடும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் பொரித்து எடுத்துட வேண்டியதான். உள்ளே எல்லாம் நமக்கு மாவு விந்து ஒன்றும் இல்லையா? அவ்வளோதாங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பார்க்கும்போது எப்படி சாப்பிட்ணும் போல இருக்குது. சூடாக செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது செய்ய செய்ய ஒன்று கூட அங்கே மிஞ்சாதுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பேட்ச் செகண்ட் பேட்ச் போட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபியை நீங்கள் இன்றைக்கே இருந்தாலும் பச்சை பயிர் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூடாக சாப்பிட்டு பார்க்கலாமா? கையில் எடுக்கும்போதே அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரு காஃபியோட ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை.